everyone, எல்லா தமிழ் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நெல்லிக்காவும் கார்லிக்கும் யூஸ் பண்ணி ஒரு ஊறுகாய் ரெசிபி செய்ய போகிறோம். இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் யூஸ் பண்ணலை, லைக் வினிகர். அதே மாதிரி கடையில் வாங்கின பிக்கிள் மசாலா பவுடரும் யூஸ் பண்ணலை. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணாததுனால ஒரு வாரம் வரைக்கும் வெளியிலே வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, முடிகிற வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த பிக்கிளை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 250 கிராம் நெல்லிக்காய் எடுத்து நீட்டாகிட்டு கழுகி ஒரு ஸ்டீமரில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் இதை நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆனதும் நெல்லிக்காய் நல்லா வெந்தாச்சு. இங்கே பாருங்கள், நல்ல கலர்லாம் சேஞ்ச் ஆகி பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா ஒரு கத்தி யூஸ் பண்ணி இதே மாதிரி நெல்லிக்காயையும் அதில் இருக்கிற அந்த சீடையும் தனியாக பிரித்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காவை நீளமாக சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வேக வச்ச நெல்லிக்காவை ஃபுல்லாக அப்படியே போட்டுட்டும் ஊறுகாய் பண்ணலாம். நான் இங்கே சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தின் ஸ்லைசஸாக இதே மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெல்லிக்காவோட அதே சைஸில் வர மாதிரி 1 இன்ச்சில் பச்சை மிளகாவையும் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு ஸ்லிட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நெல்லிக்காவும் பச்சை மிளகாவும் கட் பண்ண மாதிரியே கார்லிக்கையும் தின் ஸ்லைசஸாக இதே மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஊறுகாய் செய்கிறதுக்கான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் இங்கே ரெடியாக இருக்குது. இதே மாதிரியே ஈவனாக ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் பிக்கிள் பண்ணும்போது நம்ம ஆட் பண்ணுற மசாலாஸ் எல்லாம் இதில் எல்லாம் நல்லா பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஊறுகாய். இனி பிக்கிள் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இங்கே ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் பிக்கிள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் நல்லா சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு போடணும். கடுகு நல்லா வெடித்து பொரிஞ்சு வரணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி உடச்சி ஆட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட நீளமாக இருக்கிறதுனால நான் சின்ன பீசஸாக போட்டுக்கிறேன். அது கூடவே கருவேப்பிலை. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு ஃபயரை ஸ்லோ பண்ணிக்கோங்க, இல்லைனா வெந்தயம் சீக்கிரம் கருகிடும். வெந்தயம் நல்லா ஃப்ரை ஆகி அதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதும் நம்ம சின்னதாக தின் ஸ்லைசஸாக கட் பண்ணியிருந்த க்ரீன் சில்லிஸையும் கார்லிக்கையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் நல்லா குறைச்சி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா சீக்கிரமாகவே கார்லிக்கோட பர்ன்ட் ஸ்மெல் வந்துடும். அதனால தான் கார்லிக் நல்லா வதங்கி அது நல்லா சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் வதங்கணும். இந்த நெல்லிக்காய் கூட கார்லிக் சேரும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதை இப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும். அப்போ தான் இந்த கார்லிக்கோட ரா ஸ்மெல் எல்லாம் போகும். அதனால தான் இது வதக்குறது. இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கி லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, இதை லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும், இல்லைனா நம்ம இந்த பொடியெல்லாம் ஆட் பண்ணும்போது சீக்கிரம் கருகிடும். இனி இது கூட ஒரு 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஊறுகாய்க்கு ஒரு கலர் கொடுக்கறதுக்கு வேண்டி தான், இது ரொம்ப காரம் இருக்காது. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ பாருங்கள், இந்த ஆயிலில் நம்ம ஆட் பண்ணியிருந்த ரெட் சில்லி பவுடரோட ரா ஸ்மெல் எல்லாம் போய் இந்த நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது. இந்த ஸ்டேஜில் 1 கப் வார்ம் வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது இளஞ்சூடான ஒரு வாட்டர். இது இந்த வார்ம் வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை கொதிக்கணும். கொதித்து நல்லா குறுகி வரணும். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனி இதில் 1 டேபிள் ஸ்பூன் காயப்பொடி அசஃப்டீடா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது அப்படியே மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இது நல்லா கொதித்து குறுகி வரணும். இந்த ஸ்டேஜில் வறுத்த பொடி பண்ணின ஃபெனுக்ரிக் பவுடர், வெந்தய பொடி 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதித்து ஸ்லைட்லி ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் இது வந்து கொதிக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதித்து குறுகி வந்திருக்கு.
ஸ்லைட்லி திக்கும் ஆயிருக்கு. நம்ம ஆட் பண்ணியிருந்தது 1 கப் வாட்டர். அந்த 1 கப் வாட்டர் நல்லா குறுகி இப்போ 1/2 கப் வாட்டராக ஆயிருக்கு. இப்போ பாருங்கள், நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருந்த நெல்லிக்காய் பீசஸை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுடுங்க. அப்போது அந்த எண்ணெய் எல்லாம் மேலே மிதந்து வர்ற வரைக்கும் இது வந்துட்டு குக் ஆகணும். நெல்லிக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் தீயை நல்லா குறைச்சி வச்சிடணும். அப்போ தான் எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு மேலே அப்படியே மிதந்து வரும். அதே மாதிரி நெல்லிக்காயிலையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற உப்பு, காரம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்த ஊறுகாய்க்கு நான் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி புளிப்பு டேஸ்ட் வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது அருமையான டேஸ்டியான நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆயாச்சு. இந்த ஊறுகாய் தயிர் சாதம், லெமன் ரைஸ் இது கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த ஊறுகாய்க்கு எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணாததுனால ஒரு 10 to 15 டேஸ் வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்போது இது தீர்ற வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹெல்தி அண்ட் டேஸ்டியான பிக்கல் ரெசிபி இது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட புது அப்டேட்ஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு கிடைக்கும். அப்போது அடுத்த ஒரு புது வீடியோவில் புது ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர். பாய்.